கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய நாட்டில் பெண்கள் பலர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், வேலைக்கு போகாதவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் அ ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, நான் ஒன்றும் செய்யலைங்க, வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் செய்யாமல் அப்படிங்கிறது அது சரியில்லை. அவங்க வீட்டில் வேலைகள்லாம் செய்கிறாங்க, வீட்டை பராமரிக்கிறாங்க, குழந்தைகளை பாதுகாத்துக்கிறாங்க, உணவு சமைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. பட் அதோடைய எக்கனாமிக் வேல்யூ என்ன? இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி, தாய், அவங்க என்ன கான்ட்ரிபியூஷனை பொருளாதாரத்துக்கு தராங்க, அந்த வீட்டுக்கு தராங்க. அதுக்கு ஏதாவது மதிப்பை கொடுக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்திருக்கு. சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கு. அந்த வழக்குடைய விவாதத்தின் போது இதெல்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அந்த அமர்வு என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இஷ்யூனால அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். குறைந்தபட்சம் இன்னி தேதிக்கு ஹோம் மேக்கர், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அவருடைய மதிப்பு, அவருடைய உற்பத்தி மதிப்பு, அவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்களோ அதன் மதிப்பு 30,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு இவங்க ஒரு நம்பர் ஒரு ஆவரேஜ் லோவர் பவுண்டாக ஒரு நம்பர் உருவாக்கியிருக்காங்க. இந்த பணத்துக்கு மேலே தான் ஒரு பெண் வீட்டில் மனைவியாக, தாயாக அவங்க செய்யறதுக்கு நீங்கள் சம்பளம் தரணும்னா அதற்கான மதிப்பு 30,000 ரூபாய். இதை 3 வருடத்துக்கு ஒரு முறை இதை மேல் நோக்கி நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இது எதனால் இது நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு விபத்து நடக்கும் பொழுது இழப்பீடு அப்படின்னு ஒன்று நடக்கும். ஒருத்தர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க, அப்போ அவங்க மேலே ஒரு வாகனம் மோதிடுது, அல்லது அவங்க ஒரு 2 வீலர் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, அவங்க மேலே இன்னொரு வண்டி மோதி அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இழப்பீடு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபாரம் ஒன்று இருக்குது. அது மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு பேர். ஸோ நார்மலாக மோட்டார் ஆக்சிடென்ட்ல அதனால தான் எல்லா வண்டிகளுக்குமே 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எல்லாத்துக்குமே கட்டாயமாக காப்பீடு எடுக்கணும். காப்பீடு எடுத்தே தீரணும். காப்பீடு எடுத்தால் அந்த காப்பீட்டு நிறுவனம் அந்த இழப்பீடு கொடுக்கும். இல்லாட்டாலும் உங்களுக்கு இழப்பீடு எப்படியோ வந்துடும். அது யார் கொடுக்குறா என்னங்கிறத நம்ம விட்டுருவோம். இப்போதைக்கு எவ்வளவு இழப்பீடு தருவது? ஒரு நபர் மீது ஒரு வண்டி மோதி அவர் இறந்து போனால் அவருக்கு எப்படி, எவ்வளவு, என்ன கணக்கில் இழப்பீடு தருவது? இது நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் கேஸில் என்ன ஆகுதுன்னா, ஒரு அம்மா மீது வண்டி மோதிடுது, அவங்க இறந்து போகிறாங்க. இவங்க பேர் ரேஷ்மா அப்படின்னு பேர். பஞ்சாபில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டு. எப்போ? 2001, 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இப்படி தான் பல ஆண்டுகள் கழித்து தான் முடியும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு இழப்பீடு கோரி இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனலுக்கு அந்த பெண்ணுடைய கணவரும் அவருடைய 3 குழந்தைகளும் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு 2 வருடம் கழித்து அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 2.5 லட்ச ரூபா, 2.42 லட்ச ரூபா, 2,42,000 ரூபாய் இழப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, இது என்னங்க, இது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. 2004 ஹைகோர்ட் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு குறைச்சால தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 8.43 லட்ச ரூபா கொடுக்குறோம் இழப்பீடா, ப்ளஸ் அட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 7.5%. 2001 ஆக்சிடென்ட் நடந்து அவங்க இறந்து போகிறாங்க. இப்போ 2004, 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 வருடத்தில் இந்த இழப்பீடே உடனடியாக கொடுத்துருக்கணும். கொடுக்காததுனால அந்த 7.5% இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்குவோம், அப்படியே மேலே மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் அந்த கணவரும் அவருடைய 3 குழந்தைகளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 2001 இருந்து 2004 ஹைகோர்ட் சொன்னதுக்கு பிறகு அவங்க 2005, ஏன்னா அது டிசம்பர் 2004 தான் ஹைகோர்ட்டு. அப்போ 2005 அவங்க போயிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மாபெரும் விவாதம் 20 வருஷமாக நடந்திருக்கு. 20 வருஷமாக நடந்து ஒரு முடிவு கடைசியாக வருது. இந்த முடிவை இந்த வழக்குக்கான முடிவாக மட்டுமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க எக்கச்சக்கமான கால்குலேஷன்லாம் பண்ணி கடைசியாக அவங்க 62.78 லட்சம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த 62.78 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வருவோம். ஸோ என்ன இருக்குது பாருங்கள், ட்ரிபியூனல் அவார்டு பண்ணது 2.5 லட்ச ரூபா, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். ஹைகோர்ட் அவார்டு பண்ணது 8.43 லட்ச ரூபா, சுப்ரீம் கோர்ட் அவார்ட் பண்ணது 62 லட்சம் ரூபா. என்ன நடந்தது? எப்படி இது மேலே மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு
புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் நம்ம பின்னாடி வருவோம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருவர் இறந்து போனால் அவருக்கு இழப்பீடை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்திய அளவில் நம்ம அதை வந்து சட்டத்தின் மூலமாக ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனாக மாட்டிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியறது நல்லது. அதில் சில முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் போடல. இருந்தாலும் நான் ஒரு கணக்குக்காக நான் வந்து இது தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன்லாம் தரலாம். இத்தனை வயது உள்ளவர், இத்தனை வருமானம் சம்பாதிப்பவர் அப்படின்லாம் நான் கணக்கு போடுறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியும். பட் ஒரு பிரின்சிபல்ஸ் மட்டும் சொல்கிறேன். முதல்ல என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இழப்பீடு என்பது அவர் பெறக்கூடிய வருமானத்துக்கு மாற்று அப்படின்னு வைக்கிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பணம்லாம் வேற. இது பியூர்லி உங்களுக்கு இந்த மோட்டார் வாகன சட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய இழப்பீடு. ஸோ முதல்ல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த நபர் இறந்து போன அல்லது கொல்லப்பட்ட நபர் இந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய வருமானம் எவ்வளவு. ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னா, வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்தை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளவு இழக்கிறீங்க அப்படிங்கிறது வரும். ஸோ நம்பர் 1 வருமானம். அடுத்தது வந்து வருமானம்ங்கிறது வந்து ஃபாரெவர் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த ஆண்டு எனக்கு வந்து 3 லட்ச ரூபா ஒரு ஆண்டு வருமானம், அதாவது 25,000 ரூபா. பட் அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு அங்கேருந்து மேலே 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 போகும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 2வதாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க, என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு. அது என்னென்னா, இந்த வருமானத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா ஒரு கணிசமான பர்சன்டேஜ் நான் அது மேலே ஆட் பண்ணுறேன். உங்களுடைய ஆவரேஜ் வருமானம் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய கரண்ட் வருமானத்தை மட்டும்தான் எடுத்துப்பேன். வருமானம், வயது, அது 2த்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தால் உங்களுடைய ஆண்டு வருமானத்தை எடுத்து அதை ஒரு 40% அப் பண்ணுறேன். அது 1.4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இறந்து போனவருக்கு 10 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் அப்படின்னா நான் 10 லட்சம் ப்ளஸ் ஒரு 40%, 4 லட்சம், 14 லட்சம் அப்படின்னு கணக்கு எடுத்துப்பேன். இல்லைங்க, 40லேருந்து 50 வயசுனா 25% தான் எடுத்துப்பேன். 50லேருந்து 60 வயசுனா 10% தான் என்ஹான்ஸ் பண்ணுவேன். 60 வயசுக்கு மேலேனா நோ என்ஹான்ஸ்மெண்ட். உங்களுக்கு என்ன வருமானமோ அந்த வருமானத்தை மட்டும் நான் எடுத்துப்பேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்? டிடக்ஷன். பாருங்கள், 1 பை 1ஆக வரும். நம்ம இன்கம் என்ன, இன்கம் எப்படி நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன், அதுலேருந்து எப்படி டிடக்ட் பண்ணுறேன். டிடக்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் தான் இறந்து போயிட்டீங்களே, அப்போது உங்களுக்காக நீங்கள் ஒரு பார்ட்டு செலவு பண்ணுவீங்க இல்லையா, அந்த பணம் தேவையில்லை. இழப்பீடு என்பது குடும்பத்துக்காக. ஸோ உங்கள் வருமானத்தை எடுத்துக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை டிடக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவர்னா இந்த என்ஹான்ஸ்டு அமௌண்ட்லேருந்து, இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 50% டிடக்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் திருமணம் ஆனவர்னா ஒரு 33% டிடக்ட் பண்ணுறேன். இது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக வச்சுங்க. இப்போ ஒரு தொகை வரும். இந்த தொகையை உங்கள் எவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் மேற்கொண்டு வருமானத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதால பெருக்கிறேன். பை நவ் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணுறவங்க இதை புரிஞ்சுப்பீங்க. என்னென்னா, இது வந்து ஒரு ஆண்டு வருமானம். இப்போ நான் பண்ண கால்குலேஷன் எல்லாம் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு என்று நீங்கள் என்ன பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறீர்கள். உங்கள் வருமானம், அந்த வருமானத்தில் உங்கள் செலவு போக மீதியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படி எவ்வளோ வருடங்கள் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு மல்டிப்ளையர். ஸோ இந்த தொகை நீங்கள் ரொம்ப குறைந்த வயதாக இருந்தால் நான் இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். உங்கள் வயசு அதிகமாக 19ஆல், 18ஆல், 17ஆல், அதாவது இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நான் பெருக்குவேன். அதுதான் உங்களுடைய இழப்பீட்டு தொகை. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் கொஞ்சம்லாம் போடுவோம். நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈமச்சடங்குகள்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு வேணும் அப்படின்னு அது கூட ஒரு 2-3 லட்சம் போடுவேன். அப்போ இதுதான் இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ட்ரிபியூனலுக்கு போகிறீங்கன்னா ட்ரிபியூனலே சரிப்பா அவர் வந்து என்ன இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் 2-3 வருஷம் என்ன ஃபைல் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து அவருடைய ஆவரேஜ் வருமானத்தை எடுத்துக்கோ. இல்லை அவருக்கு வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா, அதுலேருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா, அதை கொடுங்க, அது வந்து இதுதான் வருமானம் அப்படின்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே தான் அடுத்து பிரச்சனை வருது. ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களோட வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் 0 அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதுதான் அங்கே பிரச்சனை. இந்த வழக்கோடைய ஆரம்பமே அதுதான். இந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணுச்சு, அப்படியே லெட்டர் ஆஃப் த லாவை எடுத்துக்கிச்சு. அந்த அம்மா போனாங்க, அவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க,
வருமானம் என்ன? 0. அதை எதால பெருக்கினாலும் 0. அப்ப அவங்களுடைய குடும்பத்துக்கான கான்ட்ரிபியூஷன்ங்கிறது 0. ஸோ ஏதோ கொஞ்சூண்டு பணத்தை மேலே போட்டு ஏதோ ஈமச்சடங்குக்கு அது இது செத்து போனதுக்காக ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 2.5 லட்சம் ரூபா தான் இழப்பீடு என்ற முடிவுக்கு இவங்க வராங்க ட்ரிபியூனல். அப்புறம் ஹைகோர்ட் வந்து இதை பாவமாக இருக்குது, அவங்களும் ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரல. சரிப்பா போடு, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோஷனல் இன்கம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம். அவங்க வேலையில் பார்த்துருந்தாங்கன்னா ஏதோ வருமானம் வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு ஒன்று பண்ணி ஒரு அமௌண்ட்டை தூக்கி போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு ஹைகோர்ட் வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் நியாயமே கிடையாது. அப்படி ஒருத்தங்க வீட்டில் மனைவியா அம்மாவா வேலை செய்யலைன்னா நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க? நீ பணமாக அவங்களுக்கு தரல, பட் தெர் இஸ் அ கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு எப்படி கணக்குக்கு வந்தாங்கங்கிறதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு 30,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 30,000 ரூபா அப்படின்னா இன்னி கணக்கு. அப்போ ஆண்டுக்கு அவர்களுடைய நோஷனல் வருமானமாக 3.6 லேக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதை அவங்க வயதை பார்த்து மேபி 15 அந்த மாதிரி ஏதாவது மல்டிப்ளை பண்ணி அப்படி பண்ணும்பொழுது தான் ஒரு 50 லட்சம் ரூபா ப்ளஸ் வருது. ப்ளஸ் மற்ற செலவு மற்ற விவகாரங்கள் எல்லாம் சேர்த்து அவங்க 60 லட்சம் ரூபா எவ்வளோ சொல்கிறாங்க? 62 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச். உண்மையிலேயே இன்ஃபேக்ட் மத்திய அரசு இதை பண்ணியிருக்கணும். நீங்கள் இழப்பீடு அப்படின்னு தரும் பொழுது வெறும் பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வரான், அவன் செத்து போயிட்டான்னா வந்து அவனுடைய வருமானத்தை கணக்கில் வைத்து நீங்கள் ஒரு நம்பரை கால்குலேட் பண்ணுறீங்க. அது ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. ஆனாலும் ஒரு குடும்பத்துக்கான கான்ட்ரிபியூஷன் என்பதை ஹோம் மேக்கர் என்று சொல்லக்கூடிய, சும்மா வேலை எதுவும் இல்லாமல் வீட்டில் தாங்க இருக்கேன் என்று பெண்களே சொல்லக்கூடிய அவர்களுக்கும் ஒரு காம்பன்சேஷன் ஒன்று உண்டு. ஏனெனில் ஒரு ஆக்சிடென்ட்டில் யார் இறந்தாலும் காம்பன்சேஷன் என்பதை கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு அந்த காம்பன்சேஷனும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நிற்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக நான் இதை பார்க்குறேன். இதில் பல கேள்விகள் வருது. நான் இது பற்றி விவரம் தெரிந்தவர்கள்ட்ட இதை பற்றி கொஞ்சம் பேசினேன். இப்போ உங்களுடைய வருமானத்தை ஒட்டி தான் இந்த இழப்பீடு ஒரு கால்குலேஷன் கணக்கீடு செய்யப்படுகிறது. இப்போ 2 பேர் போகிறாங்க, இது ரியல். ஒரு வண்டியில் 2 பேர் போகிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 2 பேரும் இறந்து போய்ட்றாங்க, ஸ்பாட்லேயே அவுட்டு. ஒருத்தர் வந்து மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், இன்னொருவர் மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். இழப்பீடு 10 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குபவருக்கான இழப்பீடு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப அப்ராக்சிமேட்டாக 2 பேரும் ஒரே வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரே ஆக்சிடெண்ட், ஒரே சமயத்தில் 2 பேர் கொல்லப்படுகிறார்கள் ஆக்சிடெண்ட்டில். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு எக்ஸ் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு 2 பேருக்கும் ஒரே வயசுன்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இவ்வளோ தான். 10 லட்சம் ரூபா வாங்குற ஒரே காரணத்தினால 10,000 10 லட்சம் 100 மடங்கு 100 மடங்கு அதிகம். 10,000 1 லட்சம் 10 லட்சம் இல்லையா? அதுதான் கணக்கு. என்னங்க 2 பேரும் ஒரே ஆக்சிடெண்ட்டில் தாங்க இறந்து போனாங்க, 2 பேருக்கும் ஒரே இழப்பீடு, இவருக்கும் 1 கோடி ரூபா கொடுங்க, அவருக்கும் 1 கோடி ரூபா கொடுங்க கிடையாது. அப்படி தான் நம்முடைய சிஸ்டம் ஒர்க் பண்ணும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, ஒருத்தர் வந்து சம்பளம் என்றே எடுத்துக்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்துகிறார், ஆனால் அவர் வந்து சம்பளம் என்று ஒன்றை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. சில பேர் அப்படி இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, கம்பெனியில் எக்கச்சக்க பணம் இருக்குது, உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஆனால் வருமானம் நீங்கள் 1 ரூபா கூட எடுத்துக்கிறது இல்லை, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது இல்லை. உங்கள் வருமானம் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் பண்ண வேண்டாம். வருமானம் வேறு, சொத்து வேறு. சொத்து நிறையா இருக்குது உங்களுக்கு, வருமானம் 0. ஆக்சிடென்ட்டில் இந்த அதிக சொத்து வைத்திருக்கும் ஆனால் வருமானமே இல்லாத ஒருவர் இறந்து போகிறார். அவர் காம்பன்சேஷன் நெக்ஸ்ட் 0, நியர் 0 காம்பன்சேஷன் உண்டு. அது எப்படின்னா, இந்த மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய வருமானம் 0 நீங்களே தான் டிக்ளேர் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் எதை காம்பன்சேட் பண்ணுதுன்னா வருமானத்தை. சொத்து தான் இருக்கே, சொத்து அப்படியே உங்களுடைய குழந்தைகளுக்கு போய் சேருமே. அதனால் சொத்துக்காக நான் என்னப்பா அது அவ்வளோ பெரும் பணக்காரர் இருப்பானாலும் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய ஒரு எம்ப்ளாயி, அவர்கிட்டமே வேலை பார்க்கும் ஒருவர், அவருக்கு இவர் அதிக சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு கன்சிடரபிள் காம்பன்சேஷன் வரும். காம்பன்சேஷன் இந்த சட்டத்தின்படி பல கோடி ரூபாய்களுக்கு மேலே வரலாம், அவருடைய சம்பளத்தை பொறுத்தது. இளம் வயதுக்காரராக ஒருவர் அவர் சம்பளத்துக்கு வச்சிருக்காரு, அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் தராரு,
நீங்கள் எல்லா கால்குலேஷனையும் போட்டு பார்த்து என்ஹான்ஸ்மெண்ட், டிடக்ஷன், அதுக்கப்புறமா வந்து அவர் ரொம்ப இளம் வயதுக்காரர்னா அது 20ஆலலாம் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்காக அவருக்கு வந்து ஒரு 20-30 கோடி ரூபாய் நீங்கள் தர வேண்டியிருக்கும். அவர் கூடவே அதே காரில் பயணித்த ₹1 கூட சம்பளம் வாங்காத இந்த பெரும் பணக்காரருக்கு மேபி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 or 4 lakhs கிடைக்கும். இதனால் நீங்கள் சம்பளத்தை அதிகமாக போட்டுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, ஃபேக்டை சொல்கிறேன் நான். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்டுக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்று நாம் சொல்பவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆண்டு வருமானமாக 3.6 லட்சம் என்பது கணக்கீடு செய்யப்பட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து மற்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாக்குள்ளே வந்து இதுவே என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு வேறு வருமானம் இருந்தால் அந்த வருமானம் இந்த 30,000-உடன் சேர்த்து கொள்ளப்படும் என்று இதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த சேலஞ்சுக்குள்ள நான் இப்போ போகிறதில்ல. இதோடைய இம்பார்ட்டன்ஸை கருதி இதை நான் உடனடியாக சொல்லணும்னு நினச்சேன். கணக்கீடு செய்யும்பொழுது அவருக்கு வரக்கூடிய மற்ற வருமானங்கள் அது அவர் இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கொண்டு இந்த 30,000-ஓடு சேர்த்து மாத வருமானம், அதிலிருந்து ஆண்டு வருமானத்தை கணக்கீடு செய்து அதில் கொஞ்சம் அந்த டிடக்ஷன்லாம் பண்ணி என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணி நீங்கள் இந்த டோட்டல் இழப்பீடு என்பது கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இதுதான் செய்தி. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்திங்கிறதுனால இது உடனடியாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.